ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட 10வது அத்தியாயத்தின் பெருமை பார்க்கலாம். எல்லா கதையுமே மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு சொல்றாங்க, அது சிவன் பார்வதிக்கு சொல்றதா அமைஞ்சின்றிருக்கு. ஸோ அப்போ சிவன் பார்வதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் கதையை. காசி மாநகர்ல தீரபுத்தி அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு அந்தனர் இருந்தாருமா. அவர் என்னிடம் ரொம்ப பக்தி கொண்டுட்டு இருந்தாரு. அவர் வேதம் படித்தவர், நல்வழியிலே நடப்பவருமா. அவர் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு துணையா நான் போய் அவருக்கு இருந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சிவகணங்கள்ல ஒருவரான பிருங்கிரிடி அப்படின்றவர் கேட்குறாரு சிவனை பார்த்து, நீங்க ஏன் இவருக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்க? அவர் அப்படி என்ன செஞ்சாரு? என்ன ஜபம் பண்ணாரா, ஹோமம் பண்ணாரா, என்ன பண்ணாரு? அவருக்கு இவ்வளோ துணையா இருக்கேரே பகவானே அப்படின்னு சிவபகவானை கேட்குறாரு. உடனே பகவான் சிவன் சொல்ல ஆரம்பிக்கிறார் நடந்த கதையை. அதாவது கைலாசத்துல அருகில புன்னாகவனத்துல சந்திரனோட அமுதமயமான கிரணங்கள் தோய்ந்த பூமியில ஒரு மேடையில ஒரு நாள் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பறவை கீழே விழுந்தது. அது கருநிறத்தோட இருந்தது. அது கையில தாமரை மலரை வச்சு என்னோட திருவடியில சமர்ப்பணம் பண்ணிச்சு. பலவாறு என்னை புகழ்ந்தது. என்னை அவ்வளோ அளவுக்கு அதிகமா நீரே உத்தமமானவர் அப்படின்னு புகழ்ந்தது. அப்புறம் நான் அதை பார்த்து கேட்டேன், உனக்கு ஏன் இந்த கருநிறம் ஏற்பட்டது? இந்த தாமரை மலர்களை என் திருவடியில் வைக்கிறதுக்காக நீ என்ன கஷ்டம் அனுபவிச்சியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பறவை சொல்ல ஆரம்பிச்சது, நான் பிரம்மதேவனுடைய அன்னப்பறவை. ஒரு நாள் நான் மேலே பறந்துட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டின உடனேவே நான் கீழே விழுந்தேன். நான் எழுந்துக்கும் போது கருநிறமாக இருந்தேன். அப்போ அங்கிருந்து ஒரு குரல் கேட்டது. அது பார்த்தீங்கன்னா 5 இதழ்களை உடைய அழகான ஒரு தாமரை மலர். அது என்னைய பார்த்து பேச ஆரம்பிச்சது. நான் அதுகிட்ட சொன்னேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு உடனே அது பேச ஆரம்பிச்சது. அன்னமே, நான் யாருன்னு சொல்கிறேன் கேளு. நான் பூலகத்தில் ஒரு அந்தனர் ஒருவருடைய பெண்ணாக பிறந்தேன். என் பேர் சரோஜவதனா. பெரியவங்களுக்கு நிறைய பணிவிட செஞ்சுட்டு கருப்பு நெறியோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டி என் கணவர் எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. அந்த நேரத்தில் நான் மைனாக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், ஒரு பறவையான மைனாக்கு. என் கணவர் நீ மைனாவாவே போயிடுன்னு சொல்லிட்டு என்னை சபிச்சிட்டாரு. அதனால் நான் என்னாச்சுன்னா, நான் ஒரு புண்ணியம் பண்ண காரணத்தினால ஒரு முனிவர் வீட்டில் மைனாவாக பிறந்தேன். அந்த முனிவர்கள் வீட்டில் விபூதி யோகம்னு 10வது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்வாங்க. அது என் காதிலையும் விழுந்தது. தினைக்கும் அதை கேட்க கேட்க மைனா சரீரத்தில் விடுத்து 10வது அத்தியாயத்தோட பெருமைனால அப்சர பெண்ணாக நான் பிறந்தேன். எனக்கு பத்மாவதின்ற பெயர் கிடைச்சது. நான் திருமகளான தாயாருக்கு தோழியாக ஆனேன். ஒரு நாள் விமானத்தில் அமர்ந்து சுற்றின்னு இருந்தேன். ஒரு பொய்கை இருந்தது, தாமரை மலர் நிறைந்த பொய்கை. அதை பார்த்ததும் நான் அதில் நீராடுறதுக்காக போனேன். உடம்புல ஆடையே இல்லாமல் நான் போய் அந்த இடத்துல குளித்தேன். அப்போ துர்வாச முனிவர் வந்தார். அவருக்கு பயந்து நான் தாமரையாகவே என்னை மாற்றிண்டேன். அவரும் கோபத்தினால நீ இப்படியே இரு, 100 ஆண்டு காலம் இப்படியே இருன்னு சபிச்சிட்டாரு. அதனால் நான் இப்படி ஆயிட்டேன். என்னுடைய இடத்த தாண்டும் போது அது பாவம். அதனால் நீ என்னோட இதனால் நீ இந்த மாதிரி கருநிறத்தை அடைந்தாய். இந்த தாமரை பூவை எடுத்துக்கோ, இன்னியோட 100 ஆண்டு காலம் எனக்கு முடியறது அப்படின்னு சொல்கிறது அந்த தாமரை பூ. இந்த கதையை எடுத்துன்னு சிவபெருமான்
திருவடியில் அந்த தாமரைப்பூவை சமர்ப்பிச்சுட்டு அன்னப்பறவை சொல்லித்து, அதுவுக்கும் முக்தி கிடச்சிது, அந்த 10வது அத்தியாயத்தை நான் உனக்கு சொல்கிறேன்னு அந்த தாமரை இதழ்லேருந்து அந்த அந்த தாமரை சொல்லித்து, எனக்கு குரல் வளம் மட்டும் போல, அதனால் நான் உனக்கு 10வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி காட்டுறேன், நீ கற்றுக்கோன்ன மாதிரி சொல்லி அது சொல்லித்து, அதை இது கேட்டுதான் இந்த அன்னப்பறவை அந்த கருநிறத்தோடு சிறகுகள் வெட்டப்பட்டு கிடந்த அந்த அன்னப்பறவை அது கேட்டு அந்த தாமரை பூவை எடுத்துன்னு வந்து சிவபெருமான் திருவடியில் வச்சுட்டு, இன்னியோட எனக்கு முக்தி கிடச்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தன் தேகத்தை வியோகம், அதாவது தேகத்தை விட்டு உயிர் நீத்து அது பெருமாள் திருவடியை அடைஞ்சது. அதே மாதிரி அந்த தாமரையும் வந்து ஒரு அந்தணருக்கு மகளாக பிறந்து 10வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி இன்னி வரையும் இருக்கா. அவன்தான் வந்து காசி நாட்டில் இருக்க இந்த தீர புத்தி, அதனாலேயே அவனுக்கு நான் பணிவிட செஞ்சிட்ருக்கேன்னு சிவன் சொல்கிறாராம். யார் ஒருவர் இந்த 10வது அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பகவானோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்மளும் இதை சொல்லி முக்தி அடையலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.